தங்கப்பத்திரம் வெளியிட்டாங்க அரசு. இப்போ ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு முதலீடு செஞ்ச நீங்கள் இப்போ கோடிக்கணக்கில் சொல்கிறீங்க இல்லையா, அன்னைக்கு லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணவங்களுக்கு இன்றைக்கி கோடி ரூபாய் வருமானம். இது 5 ஆண்டு காலம் நீங்கள் வச்சுட்டு 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் முதிர்வுன்னு அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னாடியேவும் நீங்கள் அதை சரண்டர் பண்ணினால் அதுக்கு உண்டான தொகை அன்றைய மதிப்பீடுக்கு உரிய வட்டி போட்டு கொடுத்துடுவாங்க. அப்போ லட்சம் எப்படி கோடி ஆச்சுங்கிறதுக்கு விஷயத்தை இப்போ சொல்கிறேன். அன்றைக்கி லட்சம் முதலீடு செய்தது இன்றைக்கி கோடி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 2024, 25 அன்றைக்கி தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோராயமாக 11,000 ரூபா இந்த 10,000 ரூபாலேருந்து ஒரு கிராம் அன்றைய மதிப்பீடுக்கு. 2026 ஜனவரி மாதம் அதிக உச்சம் 17,000 சில்லறையை தாண்டி போச்சு. அப்போது ஒரு கிராமுக்கு அந்த வித்தியாசம்னா, அப்போ நீங்கள் முதலீடு செய்த தொகைக்கு இந்த கோடிகள் வந்தது இன்னும் வியப்பாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா, பொதுவாகவே முதலீடு என்பது பகுதி பகுதியாக செய்யணும். நான் தங்கம் கோல்டு சாவரின் கோல்டுங்கிறது இதுதான் பேசிக். இப்போது அரசு சமீபத்தில் ஒரு அறிவிப்பு என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் சாவரின் கோல்டு பாண்டு வச்சுருக்கிறவங்க நீங்கள் சரண்டர் பண்ணினாலும் நாங்கள் இந்த தொகையை கொடுக்க தயார்